பெரிய அடியோட விழப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பாராளுமன்றத்துக்கு நுழைறதுக்கான ஒரு முயற்சியை ரணில் விக்ரமசிங்க எடுக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் சொல்லக்கூடியதா இருக்கு. நோ பார்லமெண்ட் அவர் வார போடா ஜிம்முக்கு போ, பக்கத்துல போ, ஓடு, விளையாடு, சாப்பிடு, போடுறா. என்ன எங்க தலைவர் வந்து முதல்ல சாப்பிடும் போது மான் ஊறுகாய் சாப்பிடுங்க நம்மள. இனித்தான் அந்த ரெசிபியை எங்கட முன்னோர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளப்படுறேன் அப்படின்னு. லெட்ஸ் டேக் a selfie புள்ளே அந்த மாதிரி நாமல் ராஜபக்ச எல்லாத்தோடையும் செல்ஃபி எடுக்கிற வீடியோன்னு ஒரு தமிழ் அம்மா கற்பூரம் காட்டுறாங்க. அந்த அளவுக்கு நம்ம மக்கள் மாறி இருக்காங்க. ஐயாதோர ஐயாதோர நீ பல்லாண்டு வாழணும் ஐயாதோர. எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அந்த மாதிரி விவேக் சொல்லுவாரு. அந்த மாதிரி அரசியல் ஆட்சிக்கு வந்தோட ஒரு சில மாற்றங்கள் வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. அண்ணா வணக்கம். வணக்கம் 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 டெல்சா. என்ன ஒரு மாதிரியா இருக்குது முகம் குரல் எல்லாம்? தொடர்ந்து சுகையினம் தான், வேற என்ன. இப்ப நாட்டுல காலநிலை தொடர்ந்து அங்கங்க தூர பயணங்களை அடுத்து என்ன மறந்துட்டேன். நேற்று நான் ஒரு நிகழ்வுக்கு போயிருந்தேன். நான் அந்த நிகழ்வுல கண்டு கொண்ட எல்லார்ட்டையும் நான் சொல்றேன், உங்களோட பேர்களை எனக்கு தனித்தனியே சொல்லி கொண்டிருக்கலாது. கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் வரைக்கும் இந்த நிகழ்ச்சியை பாக்குறாங்க. டில்சன்ட்ட சோகம் கேட்டேன்னு சொல்லிருங்க, அப்படி இருக்கிறீங்க, 2 பேரும் நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதிகளவான மக்கள் கேட்டிருந்தீங்க. நேற்று சுவிட்சர்லாந்துல சுவிஸ் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகம் மிக பிரமாண்டமா கிட்டத்தட்ட ஒரு 1500க்கும் மேற்பட்ட மக்கள், அந்த மண்டபம் நிறைந்த மக்கள். அந்த மண்டபத்துல நான் அங்கங்க போகும்போது இந்த நாட்டு நடப்பை நாங்க பாக்குறோம். இன்றைக்கு வராத நாட்டு நடப்பு, நான் சொன்னேன் நாட்டு நடப்புல நம்மட நடப்பு தான் வர போகுது. எல்லாம் கணவரோட சுவாரஸ்யம். உங்களோட பேர்களை தனித்தனியே சொல்லி கொண்டிருக்க இயலாது. உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். டெல்சா சொல்லிட்டு டெல்சா நீங்களும் ஒரு காய் சொல்லிருங்க. நன்றி வணக்கம் எல்லாருக்கும். இந்த உலகளாவிய ரீதியில பறந்து வாழ்ற எங்களுடைய அன்பு தமிழ் சொந்த உறவுகள் எல்லாருக்குமே நன்றி. தொடர்ந்து உங்க ஆதரவை தாங்க. நாட்டு நடப்புல மூலமா எல்லாமே நம்ம நாட்டு நடப்பு, அயல் நாட்டு நடப்பு, உலக நாட்டு நடப்பு எல்லாமே நாங்க தொடர்ந்து பேசினோம். பக்கத்து நாட்டு நடப்பு இல்ல, நீங்க இருக்கிற நாடுகள்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிடுவோம். வேற என்ன கதை ஊருக்குள்ள போகுது? வேற என்ன கதைனா, இன்னைக்கு காலையிலேயே கொஞ்சம் ஒரு ஒரு கேட்க கூடாத ஒரு செய்தித்தான். இனி திடீரென்று தைட்டி விகாரைக்கு முன்பாக எங்களுடைய சொந்த காணிக்கு முன்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றிருக்கிறது. நில உரிமையை கோரி ஒரு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் ஒரு வாய்த்தர்க்கம் அமைதியின்மை நடந்ததுக்கு அப்புறமா வேலன் சுவாமிகள் உட்பட 5 பேர் கைது செய்யப்படுறாங்க. அங்க ஒரு தள்ளு முள்ளு ஏற்படுது. அதுக்கப்புறமா கைது செஞ்சுட்டு கொண்டு போறாங்க. சுவாமிகளுடைய ருத்ராட்ச மாலை அது கூட அந்த இடத்துல உடைப்பட்டிருக்கு. ஸோ கேட்கக்கூடாத செய்தித்தான் காலையிலே இன்று பதிவாகச்சு. அது தொடர்ந்து அவர்கள் சரீரப்பிரிவில் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. இருப்பினும் வழக்கு விசாரணை தொடரத்தான் போகுது. ஆகவே என்ன நினைக்கிறீங்க? பாருங்க, நாங்க எவ்வளவோ பேசலாம். நான் ஒன்று நினைக்கல டெல்சான், நான் ஒன்றுமே நினைக்கல. நாங்கள் எல்லோரும் இலங்கையர் என்று அனுர என்னது கொழும்புல இருந்து விசில் அடிச்சு கொண்டிருக்கிறேன். சொல்ல போனால் அனுரகுமாராவுக்கு இந்த இடத்துல ஒரு ஆலோசனையை கூறிக்கொள்றேன். இந்த பின்னூட்டங்கள்ல வந்து நீங்க வகுப்படுக்க வேணாமாரும். நாங்கள் தொடர்ச்சியாக இந்த அரசியல் விவகாரங்களை மிக நுணுக்கமாக டெல்சா, நீங்களும் கிட்டத்தட்ட சொல்ல போனால் இந்த 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியில நான் உங்களுக்கு பலமுறை தொலைபேசி அழைப்படுத்த, டெல்சான் நீங்க அந்த முன்னுக்கு போயிடாதங்க, அங்க இருக்கிற ஊடகவியலாளர்களையும் பின்னுக்கு வர சொல்லுங்க. அவங்க அப்படி அந்த காலங்கள் நெருக்கடி மிக்க காலங்கள் நாங்க இருந்தாங்க. அனுரகுமார திசாநாயக்க ஒரு விடயத்தை புரிஞ்சு கொள்ள வேணும். அந்த மக்கள் காணி அந்த மக்களுக்கு கொடுக்கணும். திருவோணமலையில புத்தர் சிலையை தூக்கக்குள்ள அழுத்தம் அந்த மக்கள் நலங்கருதி தூக்குனு எல்லாருக்குள்ள புத்தர பாதுகாப்புக்கு தூக்குனா அடுத்த நாள் ஆனந்த விஜயபால கம்பி கட்டுற கதை வந்து காய்க்கிறார். இந்த தையிட்டி பகுதியில பாத்தீங்கன்னா டெல்சான் அது வந்து மக்கள் காணி டெல்சான் நடக்கிற போராட்டம் இல்லையே. தொடர்ந்து இப்ப எத்தனையோ போயா தினங்கள் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம மக்கள். டெல்சான் உங்களோட காணியில அல்லது உங்களோட வீட்டுல நான் வந்து அடாத்தா இருக்கலாமா? விடுவீங்களா? இது உயர் பாதுகாப்பு வலயம் இருக்குது. வலிகாமம் வடக்கு பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட பகுதியில இருக்குது. அதுக்குள்ள மக்கள் காணிக்குள்ள நீங்க விகாரிய கட்டுறீங்க. அந்நேரம் மக்கள் அழுத்தம் கொடுக்கலன்னா இன்னும் நடந்தே தெரியாதே. அந்நேரம் எட்டி பார்த்தா வெடி, பதுங்கி இருந்தா காலில் வெடி. எங்க போற மக்கள் சொல்லுங்க. அப்படி இருக்கக்குள்ள சரி டெல்சான் இப்ப விடுங்க, போராட்டம் நடக்குது. போராட்ட களத்துல இன்றைக்கு கைது நடவடிக்கை இருந்திருக்கு. அதுல கைதுகள் உண்மையில ஏற்றுக்கொள்ள முடியாது, எந்த ஒரு கைதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு சமய துறவிய எப்படி நடத்துறண்டு வரைக்கும் தெரியல. ரொம்ப இழுத்து அந்த காவியுடைய அணிஞ்சிருந்தாரு, அவருக்கு ஒரு மரியாதை செலுத்தாம இழுத்து போட்டு தூக்கி போடுறாங்க.
போலீஸ் வண்டியில. இது ரொம்ப சரி ஏற்றுக்கொள்ள டெல்சா, முடியாத ஒரு அதை விஷயம். விடுங்களேன் டெல்சா. ம். அம்பிட்டிய சுமரட்ன தேரர் கிட்டத்தட்ட 2-3 கிழமை ஆள் காணல. அவர் காணாம நீதிமன்றத்துக்கு வந்து காணாமல் ஓடி போயிருக்காரு. பிடிச்சு ம். விளையாடுறார். ம், ம், அம்பிட்டி, ம். அதாவது ராஜபக்ச பீடத்தில தலைமை பீடாதிபதி ஓடி ஓ! பிடிச்சு நீதிமன்றத்துல அது விளையாடுறார். மாத்திரமல்ல, அது மாத்திரமல்ல. இன்னொரு போலீஸ் அதிகாரி ஒரு இடத்துல மட்டக்களப்புல ஒரு இடத்து நடக்கும்போது பேரியர் வீழ்த்தடைக்கு மேல இந்த தேர்தல் அமர்ந்திருந்த போது அந்த இடத்துக்கு வந்து சொன்ன போலீஸ் அதிகாரி தொப்பியை கழட்டின அம்பிடிய தேர்தலுக்கு இப்படி ஆக்ஷன் எடுத்தாங்களா? ம். இத்தனை நாள் உண்மையில ஒளிஞ்சிருந்தான். எனக்கு பார்க்க உண்மையா ஒரு நிமிடம் வந்து அந்த மனமெல்லாம் ஒரு ஆமா. நெருடலா இருந்ததுன்னு ம், சொன்னால், அவர் ம். ஒரு சமய துறவி. அது அது சரி. சரி, அவர் வந்து வேற அங்கியில இருந்தார், உங்களுக்கு அடையாளம். உங்களோட சாதுகளும் அதே நிறத்திலா இருக்கு, அந்த அங்கியோட காவி நிறத்தில அவரும் இருக்கிறார். அவரை காலை பிடிச்சி இப்படி தள்ளுறாங்க, அமுக்குறாங்க. தள்ளுறாங்க. அதான் பார்க்கக்கூடியதா இருந்து ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயம். ஒரு என்னடாப்பா இது விடயம் தான் நம்ம டெல்சான், தமிழர்கள். ம். ஒரு விடயம் தான். தமிழ் மக்கள் மிக ஆ, நல்லவர்கள். ஆனால் தீர்ப்பு வழங்குறதுலயும் மிக நல்லவர்கள். அது இலங்கை புள்ளா இருக்கக்கூடிய தமிழ் மக்கள். அது அது சரி. உண்மைக்கும். கொழும்பா இருக்கலாம், மலையகமா இருக்கலாம், வடக்குல எங்க இருக்கு, உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறாங்க. நீங்களும் பழைய முறையில தான் இந்த விடயத்தை கொண்டு போறீங்க என்றால், மக்கள் அதுக்குரிய விலையை உங்கள்ட்ட கொடுக்கத்தான் போறாங்க. இப்ப எனக்கு எனக்கு எதிர்பார்க்க எனக்கு டவுட்டா இருக்கு. இப்ப ஜனாதிபதி அன்ருகுமார் ஜனநாயக் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு இந்த விஷயத்தை? இப்ப அவருக்கு அவர் இப்ப அவர் எப்படி ஹேண்டில் அதிகமான பண்ணுவாருண்டா, அவர் இப்ப எப்படி ஹேண்டில் பண்ணுவாருண்டா, வார பார்லிமெண்ட்டுக்கு உடனே பார்லிமெண்ட்டுக்குள்ள என்ன பண்ணுவார், என்ன பண்ணி வந்து உடனே ஒரு கதை இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றுவார் உடனே. அதைத்தான் ம். அவரால் சொல்ல முடியும். அது ஏனென்றால் சரி. அவர் நினைச்சாலும் அந்த சிஸ்டம் விடுது இல்லையா அவரை வேலை செய்யறதுக்கு. ஜனாதிபதி அனுரகுமார இன்னொன்று சொல்லலாம். நீதிமன்றத்தினூடாக தீர்மானம் எடுக்கப்படும் அப்படின்னு அவரு சில பேரை சொல்றேன். ஏன்னா திருகோணமலை நடந்த சிலை சம்பவத்துக்கும் அத்தான் அவர் சொன்னார். வந்து பார்லிமெண்டத்துல சொன்ன விஷயம் நீதிமன்றத்தினூடாக இதுக்கான தீர்வு வழங்கப்படும். ஆகவே இதுல வந்து பிரச்சனையை உண்டு பண்ணாதீங்க, இனவாதத்தை தூண்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அப்போ இதுக்கும் சில வேளை ஜனாதிபதி அவர்கள் அந்த பார்வையில தான் இந்த விஷயத்தையும் இல்ல பார்ப்பாரான்னு இதுல எனக்கு. 2 விடயத்தை புரிஞ்சு கொள்ளணும் டெல்சான். அனுர்குமார் திசாநாயக்கவை பொறுத்தவரை அனுர்குமார ஒரு விதத்துல அடுத்த கட்டத்துக்கு போக ட்ரை பண்றாரு. ம். ஆனா அங்க இருக்கக்கூடிய அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு விரும்பாதவர்கள் தான் இந்த விடயங்கள்ல தடை ஏற்படுத்தி கொள்றாங்க. சரி. தொடர் தடை. ஏதோ உண்மைதான். அனுகுமார் திசாநாயக்க உங்களை மக்கள் கொண்டாடுகிறார்கள். தமிழ், சிங்களம், முஸ்லீம், பரங்கியர் என்ற எல்லோருமே உங்களை கொண்டாடுகிறார்கள். அதற்கு நீங்கள் ஒரு பாத்திரமான இருந்திருங்க, ஒரு நல்ல ம், மனிதராக ம், ம். இருந்திருங்க. கடந்த காலத்துல சந்திரிகாவை போன்று வெள்ளை சிறகடிக்கும் வெண்புறாவே வெண்புறாவே. ரெண்டு வந்து பிறகு ரத்தம் குடித்த போது நாங்கள் மறக்கவில்லை, அது மாதிரி மாறினாங்க. அந்த மாதிரி மாறுது. 94ஆம் ஆண்டு என்னுடைய தாயாரோட கதைக்கும் போதும் கூறினார், ம், கடுமையான மழை பெய்த போது கூட தமிழ் மக்கள் ஆயிரக்கணக்கில் சென்று வாக்களிச்சாங்க. ம், ம், இலங்கை ம். வரலாற்றில் அதிகளவான வாக்குகளை பதிவு செய்ய ஜனாதிபதி தேர்தல். அது அவவும் சரி. இப்படித்தான் மாறினா. அனுர்குமார் திசாநாயக்க உங்களுக்கு எங்களுக்கு வாக்களிக்கிற உரிமை இல்லை, டில்சான் உங்களுக்கு வாக்களிக்கிற உரிமை இருக்கு, யாருக்கு வாக்களிச்சது கேட்க இல்லாது நாங்க. ஆனாலும் கூட உங்களுக்கு மக்கள் ஏதோ ஒரு அங்கீகாரம் தந்திருக்கிறாங்க. அந்த அங்கீகாரத்தை நீங்க ஒரு பெருமதியா பயன்படுத்துங்க. அதை பெருமதியீனமா பயன்படுத்த முற்பட்டால் கடவுள் தீர்ப்பு அளிக்கிறாரோ இல்லையோ, இயற்கை வரலாற்று கடமை செய்தே தீரும். நிச்சயமா, நிச்சயமா. அதை விட அப்படி நாட்டுக்குள்ள இப்படி இருக்கும்போது இப்ப அரசாங்கத்தை நாங்க சொல்றோம் தானே, இப்ப இந்த விஷயமெல்லாம் சொல்லிட்டு இப்ப ரணில் விக்ரமசிங்க மாத்தியா திரும்பவும் மேடைக்கு வந்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, இந்த அரசை உடனடியாக வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், அதற்காக ஜனவரி முதல் நாங்கள் வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு ரணில் விக்ரமசிங்க மாத்தையா முன்னாள் ஜனாதிபதி சொல்லியிருக்காரு. எனக்கு இங்க ஒரு டவுட். இப்ப இவர் எதுக்கு ட்ரை பண்றாருன்னு பார்த்தோம்னு சொன்னா, அண்ணாவுக்கு தெரியுமா ஜனவரி மாசம் இவரோட வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கான். இப்ப இவர் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இப்ப ஆல்ரெடி ருக்ஷான் பெல்லன டாக்டர் இவருக்கு ஆதரவா இருந்து அந்த மருத்துவ அறிக்கை வழங்க ருக்ஷான் பெல்லனவை பதவி நீக்கம் பண்ணிட்டாங்க. ரைட். அப்ப அவர் போயிட்டாரு. இப்ப எப்படியோ அந்த அறிக்கை ஒரு போலியான அறிக்கைன்னு தெரியும் தானே. இப்ப இதுல இவரும் சம்மந்தப்பட்டிருக்கலாம் தானே. ரணில் விக்ரமசிங்கவும் எப்படியோ எங்கேயோ பெரிய அடியோடு விழப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பாராளுமன்றத்துக்கு நுழைறதுக்கான ஒரு முயற்சியை ரணில் விக்ரமசிங்க எடுக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் சொல்லக்கூடியதா இருக்கு. நோ, பார்லமெண்ட் அவர் வாரார். தேசிய பட்டியல் 2ல் ஒரு ஆள் ரிசைன் பண்ணி இவர பார்லமெண்ட் அப்படின்னா ஒன்னும் ஃபைசர் முஸ்தபா இல்லைன்னா ரவி கருணாநாயக 2 பேர். ஃபைசல் முஸ்தபா தான் அதிக அளவுல அந்த இடத்தை கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு. ரவி கருணாநாயக கொடுக்க மாட்டார். கொடுக்க மாட்டார். ரவி அவருக்கும் கருணாநாயக கட்சிக்கும் ஏதோ பிரச்சனை மாதிரி தான் இருக்குன்னா, ஏன்னா அவரை வந்து அப்படி மீட்டிங்க்கு அழைக்க மாட்டாங்க எதுக்குமே. அவர் பாட்டுக்கு அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு போறார். பரவாயில்ல, 5 வருஷத்துக்கு ஒரு இது கிடைக்குது. சரி. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இடையில் இளம் மட்ட தலைவர்களுக்கு இடையிலான சந்திப்பு கொழும்பில் நடந்த போதே ரணில் இவ்வாறு குறிப்பிட்டார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உடனடியாக வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். இளம் அரசியல் தலைவர்கள் அப்படியே பொறுப்புகளை கொடுக்க போறாரா? அவர் அப்படித்தானே அரேஞ்ச் பண்ணாண்டோ.
அந்த செட்டார் அரேஞ்ச் பண்ண உட்பட அந்த செட்டார் இளம் அதாவது அரசியல்வாதி. அந்த திமுகவுல இளைஞர் அணிக்கு தலைவர் உதயநிதி மாதிரி இங்க உதயநிதி. இளைஞர் அணியின இவங்க தானா? இளம் பெரியார். ஆ, இளம் பெரியார் பெரியார். இங்க பல இளம் பெரியார்களை ரணில் விக்ரமசிங்க மாத்தே உருவாக்கிட்டு இருக்காரு. இப்ப டில்சான், இப்ப இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கக்குள்ள இப்ப நாட்டுல நத்தார் கொண்டாட்டங்களுக்கு எல்லாரும் தயாராகி கொண்டிருக்கிறாங்க. நத்தார் கொண்டாட்டங்களை தயாராகி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு பேரிடர் இடம்பெற்றிருந்தது, சரியா? ஆமா. ஆனா பேரிடர் இடம்பெற்றிருந்தாலும் இந்த நத்தார் கொண்டாட்டங்கள் வந்து என்ன சொல்ற வளமை போன்றுதான் இடம்பெறதோ கூறப்படுது. அப்படி இருக்குதா? அப்ப கொழும்புல முக்கியமான இடங்கள்னு சொன்னா நிறையவே இடங்கள் சுற்றுலா பயணிகள் டூரிஸ்ட் வார இடங்கள் தான். கொழும்பு கோல்ஃபேஸா இருக்கலாம், பார்க் ரோடா இருக்கலாம், டவுன் ரோடா இருக்கலாம். எல்லாமே கொழும்புக்கு மெயினா இந்த டூரிஸ்ட் வாரனால அவங்களுக்கு ஏற்றால் போல அந்த இடங்கள் எல்லாமே அலங்கரிக்கப்பட்டிருக்கு. உண்மைக்குமே வீதி எல்லாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. டூரிஸ்ட் ஆட்கள் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள வரவேற்கணும், அவங்கள கவரணும், தொடர்ந்து சுற்றுலா துறையை வந்து அபிவிருத்தி செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துல எல்லா இடமும் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. ஆனா மக்கள் இப்போ குறிப்பாக கிறிஸ்துமஸ் கொண்டாடுறவங்களுடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள் வந்து அதுக்கு எப்படி தயாராகிறான்னு கேட்டா கொஞ்சம் மந்தமா தான் இருக்கு. ஏன்னா தெரியும், மத்திய மலை நாடாக இருக்கலாம், ஏனைய பகுதிகளில் நிறைய மண் சரிவு, வெள்ளப்பெருக்கு ஆபத்துகளுக்கு முகம் கொடுத்து மக்கள் பாரிய சேதங்களுக்கு உள்ளாகி இருக்காங்க. அதனால அந்த ஒரு பிரச்சனையை கடந்து இப்படி ஒரு கிறிஸ்துமஸ் பிரம்மாண்டமா கொண்டாட இயலுமா அப்படின்னு கேட்டா இயலாது தான். அதனால கொஞ்சம் ஒரு மந்தமான நிலையை தான் காணக்கூடியதாக இருக்கு. இப்ப இந்த டைம்ல எல்லாம் மெயின் ஸ்ட்ரீட் பிட்டக்கோட்டு எல்லாம் அப்படி சனம் நிரம்பி வழியும். ஆனா இந்த முறை அப்படிலாம் இல்ல. நோமலா அளவுக்கு அதிகமான மக்களும் இல்ல, குறைஞ்ச லெவலும் இல்ல, ஒரு மிடில்ல போய்கிட்டு இருக்கு. ஆனா கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் தயார் பண்ணி கொண்டிருக்கிறாங்க இல்லையா? ஆமா. இப்ப இப்படி இருக்கிற இடத்துல இப்ப நம்ம சஜித் மாத்தியா பத்தி கலைச்சி ஆகணும். சஜித் மாத்தியா வந்திருக்காரு. திரும்ப என்ன சொன்னார்னா, அவரை வந்து நாங்களும் சொன்னது தானே, எல்லாரும் சொல்லுவாங்க ஜோக்கர்னு எல்லாம் சொன்னீங்க தானே. பாருங்க, அவர் சொன்னதெல்லாம் தானே இந்த அரசாங்கம் செய்து அப்படின்னா சஜித் மாத்தியா சொல்றாரு, 2 வருடங்களுக்கு முன்பு நான் கூறிய விடயங்களை கேலி கிண்டல் செய்த அரசாங்கம் இன்று அவற்றை தேசிய கொள்கையாக அறிவிக்கிறது. இறுதியில் உண்மை வெல்லும். சஜித் பிரேமதாஸ் சொல்லியிருக்காரு. பாருங்க, அவர் என்னத்தான் நீங்க ஜோக்கர் கணக்கு எடுத்தாலும் 2 வருஷத்துக்கு முதல் சொன்னதானே இந்த அரசாங்கம் இப்ப செய்து அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த அரசாங்கம் 2 வருஷத்துக்கு முதல் வருமாண்டு இந்த அரசாங்கத்துக்கே தெரியாது நாங்க வருவோம். இந்த அரசாங்கம் தெரியாது. ஆனா இப்ப இவர் சொல்றது ஜோக்கா எடுக்கிறீங்க தானே. இன்னும் 2 வருஷத்துல இன்னொரு புது அரசாங்கம் வந்திருக்கும். அப்ப இவர் எதிர்கட்சியில இருப்பாரு. அப்ப சொல்லுவாரு, பாருங்க நான் 2 வருஷத்துக்கு முதல் சொல்ல ஜோக்கா எடுத்தீங்க தானே, இன்னைக்கு நீங்க அதத்துல செய்றீங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதை விட டெல்சன் இன்னும் ஒரு பெரிய ஒரு முசுப்பாத்தி பகுதியில பெரிய முசுப்பாத்தி என்னன்னு சொன்னால் சஜித் பிரேமதாசா தான். என்பிபியில சொல்லிக் கொள்றாங்களாம், உண்மையில் ஒரு நாட்டிற்கு கிடைத்த ஒரு பெரும் சிறந்த எதிர்கட்சி தலைவர். இவர் தொடர்ச்சியாக அந்த எதிர்கட்சியிலே நீடிக்க வேண்டும். எனக்கு உடனே மைண்ட் வாய்ஸ் போயிச்சது மஹிந்த ராஜபக்ச. ரணில் விக்ரமசிங்கோட தலைமையகத்துல ஸ்ரீகொத்தாவில பிரச்சனைடா அந்நேரம் போலீஸும் எஸ்டிஎஃப் மஹிந்த அனுப்புவார். ஏன்னா ஸ்ரீகொத்தா ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கட்சி, அந்த இடத்துல பாதுகாக்கப்படணும்னு சொல்லுவார். இதையும் ஒருக்கா பாருங்க. போட ஜிம்முக்கு போ, பக்கத்துல போ, ஓடு, விளையாடு, சாப்பிடு, போடுற. என்ன எங்க தலைவர் வந்து முதல்ல சாப்பிடும் போது மான் ஊறுகாய் சாப்பிடுங்க. நம்மள நான் அப்பெல்லாம் கராத்தே தொடர்ச்சி பயிற்சி, அது பிரச்சனை ஏத்தம் அது இதுன்னு சொன்னா அது ஊறுகாய் எனக்கு வேணாம். அவரு பக்கத்துல எங்க அண்ணன் போட்டுட்டு சாப்பிடவே பயப்படுறாப்புல. இப்ப சண்டைக்கு பயப்பட மாட்டாரான்னு போட்டோன்னு தன்மான இடம் கொடுக்கல. என்ன பெரிய வைங்க நான் சாப்பிடுறேன். மான் ஊறுகாய்ன்றது ஒரு நல்ல பிராண்ட். அதை நான் இந்த இதுல பாக்க இப்ப கூடுதல் எங்கட ஈழத்தமிழர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர், ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர் மான் ஊறுகாய் பயன்பாடு தொடர்பில் குறிப்பிட்டிருக்கிறார். அவருக்கு அங்க தலைவரை சந்திக்க போன டைம்ல மான் ஊறுகாய் கொடுத்தாண்டு. இந்த மான் ஊறுகாய் தான் இப்ப கூடுதலா சமூக வலைத்தளங்கள்ல ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கு. எங்கட மக்கள் கூடுதலா பாக்குறத நாடி அவ்வளவு தகவலையும் இதுல நாங்க சொல்றோம். மான் ஊறுகாய் இருந்தா இப்ப 2 இவர் கூடுதலா ஈழத்தமிழர்களுக்கு சார்பான கருத்துக்களை தொடர்ச்சியா வலியுறுத்தக்கூடிய ஒருவர் இல்லையா டெல்சன்? உண்மைதான். மாணவர்கள் பத்தி சொல்லுங்க. ஏன்னா எனக்கே ஆர்வமா இருக்காது. என்ன சாமானு எனக்கும் சரியா தெரியாது. என்ன அது ஐட்டம்? அட போய்யா, எனக்கே தெரியாம தான் நான் இந்த வீடியோ போட்டு பாத்துட்டு இருக்கேன். இல்ல நான் நினைச்சேன், இல்ல ஏதோ மாணவருக்காடு சொல்றீங்களே, ஏதோ புது விஷயமா பழைய விஷயமா அப்படிங்கிறது. இனித்தான் அந்த ரெசிபி எங்கட முன்னோர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ள போறேன். அது என்ன மாதிரி அப்படின்னு அது பிறகு உங்களுக்கு நான் போன்ல சொல்றேன் என்ன மாதிரி. நீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லி தாங்க எங்களுக்கு. இப்ப இந்த இவர் எங்கட நாமல் பையனுங்க, நாமல் வந்து ஒரு மைய வீட்டுக்கு போயிருக்காரு. அப்படின்னா இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்த போறப்ப செல்ஃபி
அங்க எல்லாரும் சேர்ந்து செல்ஃபி எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ப இவரும் ரைட் வாங்க மக்களை செல்ஃபி எடுத்துக்குவோம், லெட்ஸ் டேக் அ செல்ஃபி புள்ளே, அந்த மாதிரி நாமல் ராஜபக்ச எல்லாத்தோடையும் செல்ஃபி எடுக்கிற வீடியோன்னு அங்கிட்டு நான் நினைக்கிறேன் சில வேளை ஜனாதிபதியா வாரன்னு சொன்னால் பேசிக் குவாலிஃபிகேஷன் செல்ஃபி எடுக்க தெரியணும் மாதிரியா செல்ஃபி கொஞ்சம் கொஞ்சம் நல்லா எடுக்க தெரியணும், மக்களோட பிரபல்யமா இருக்கணும், செல்ஃபி எடுத்து சரி. இப்ப எல்லாரும் ஸ்டேட்டஸ் போடுவாங்க தானே. இப்ப ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேர் நாமல் ராஜபக்சோட வந்தா அந்த 10 பேரும் போஸ்ட் பண்ணுவாங்க. பண்ணோட அவருக்கு ஒரு கெத்து, அந்த பாரு 10 பேர் 15 பேர் போட்டிருக்காங்க நம்மளோட செல்ஃபி எடுத்துட்டு ஒரு சந்தோஷம் தானே. அந்த மாதிரி தான் அதெல்லாம் ஒரு சிங்கித்தி ஆத்தல் அப்படின்னு மாதிரி டெல்சா சொல்லுவோம், சிங்கித்தி ஆத்தல். சிங்கித்தி ஆத்தல். ஓகே, அது மாதிரி சிங்கித்தி டெல்சா ஆத்தல் இன்னொரு விடயம் ஒன்று நீங்க பார்த்திருப்பீங்கன்னு சொன்னா, என்னது? எங்கட தமிழ் மக்கள் குறிப்பாக இலங்கையர்கள் அல்லது ஈழத்தமிழர்கள் எல்லோருமே புலம்பெயர்ந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் அதிகளவாக விஜயிர படம் பாக்குறது. ம், ம், ம். இப்ப விஜயிர படம் பாக்குறத விட்டுட்டாங்க எல்லாரும். அரசியலை பாக்குறான். இல்ல இல்ல, விஜயிர கூட்டம் எப்ப நடக்கும்னு தேட தொடங்கிட்டாங்க. முதல் அதான் எப்ப அந்த படம் ரிலீஸ் மீட்டிங். தேடினாங்க. இப்ப விஜயிர படம் எப்போ இதண்டு ஐயோ ஐயோ முழு பேர்ல பார்த்தாலும் எல்லாரும் எல்லாரும் இப்ப அந்த போனோட இதைத்தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. மீட்டிங்ல அது மட்டும் மீட்டிங்ல இல்ல, அங்க திமுக எல்லாரும் வந்து தலையணையை கட்டி பிடிச்சு அழுகுறாங்களாம். என்ன பிரச்சனை என்றால் அங்க இருக்கிற பல கட்சியில வந்து 200 ரூபாயும் என்ன உற்சாக பணமும் கொடுக்கணுமா. இவருக்கு ஒன்றுமில்ல, வரவனாம் வந்து விடுறாங்க. அவருக்காக வந்துகிட்டு இருக்காங்க, அந்த மனிதனுக்காக. அது சரி. ஆனா விஜய் ஒரு விடயத்தை ஈழத்தமிழர் விடயத்திலையும் அவர் நிலப்பாடு என்னன்றதை வெளிப்படுத்தி கொண்டிருந்தாலும் உறுதியாக ஈழத்தமிழர் அல்லது இலங்கையர்கள் விடயத்தில் வர்ற உறுதியான நிலைப்பாடு என்னன்றதையும் தெளிவுபடுது இல்லையா டில்சா? அது சரி, அது சரி, அது சரி. இப்ப நீங்க இப்ப உங்களோட இப்ப இப்படித்தானே. இப்ப விஜய் வந்து ஈழத்தமிழர்கள் பத்தி பேசுனா சீமான் அண்ணன் கோச்சுக்கிறாரு. ஏன்னா தொடர்ந்து ஈழத்தமிழர்கள் சம்பந்தமா அதிகமா பேசுனது சீமான் அவர்கள் தான். இப்ப இவர் பேசுனா இவருக்கு என்ன தெரியும், ஈழத்தமிழர்கள் பற்றி இவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேள்வி கேட்க சான்சஸ் இருக்கு. கடந்த காலங்கள் நாங்க பல மேடைகள் பார்த்துட்டோம். அதனால அவங்க கூட ஒரு முரண்பாடு இருக்கு அரசியல் ரீதியா. பாப்போம் என்ன நடக்கும். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. 2026 வருது, நெருங்குது காலம். எலெக்ஷன், தமிழ்நாட்டு எலெக்ஷன் நெருங்க போகுது. என்னங்க, இங்க ஒரு ஐயா ஒரு ஆள் கண்ட இடத்துல ஒரு ஆலோசனை சொன்னார். தம்பி சரி. உங்களோட நிகழ்ச்சியில டில்சான்னு நீங்களும் சேர்ந்து இது ஒரு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சரி என்ன சொல்லுங்க விஷயம்? சொல்லி அந்த ஐயா நம்மளோட ப்ரோக்ராம் பாக்குறதா சொன்னார். தம்பி நாட்டுல ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரே பிரச்சனை இருக்கு. முடிஞ்சா அவர் வயசான ஐயா அந்த ஜனாதிபதி தம்பி அனுரவுட்ட சொல்லி இந்த பௌத்த தலைவர்கள் பௌத்த துறவிகளோட முக்கியமா அந்த சொல்றீங்க அஸ்கிரிய மல்வத்தா காமினி நிக்காய அந்த பீடங்கள் இருக்கக்கூடிய ராஜபக்ச ராஜபக்ச நிக்காய அது அது அன்அபிஷியலா உண்டு. அது அன்அபிஷியலா உண்டு. ராஜபக்ச நிக்காய பீடாதிபதி நீதிமன்றத்துல ஓடி பிடிச்சு விளையாடுறாரு. அவங்க எல்லாரையுமே வந்து தம்பி முடிஞ்சா ஒரு தரம் கொண்டு வந்து ஒரு மேடையில வச்சுட்டு எங்கட ஆக்களை சமய தலைவர்களை மேடையில வச்சுட்டு மௌலவி மாதிரி சமய தலைவர் அவங்க எல்லாருமா சேர்ந்து முதல் கதைச்சு ஒரு முடிவெடுத்தாங்கன்னா நாட்டுல அப்புறம் பிரச்சனை இருக்காது. உண்மைதான், அது ஏற்றுக்கொள்ளலாம். உண்மைதான், அது சரி. நினைக்கிறேன் இல்ல ஜனாதிபதி அன்வர் குமாரசாமி கிட்ட ஒரு பிளான் ஒன்று இருந்துச்சு. தேசிய தினம் அப்படின்னு ஒண்ணு கொண்டாடுறதுக்கு ரெடி ஆகணும் அந்த டிசம்பர் 12ஆம் தேதி. ஆகவே நாட்டில் இடம்பெற்ற இயற்கை அனர்த்தங்கள்னால அது செய்யல, தள்ளி போட்டாங்க. நான் நினைக்கிறேன் அந்த தினம் செஞ்சிருந்தா நீ அண்ணா சொல்ற மாதிரி தான், இல்லாட்டி அந்த ஐயா சொன்ன மாதிரி தான் ஏதாச்சும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதுல எல்லா மதங்கள், மொழி ரீதியான எல்லா கலை கலாச்சார நிகழ்வுகளையும் பிரதிநிதித்துவம் செய்கிற பல நிகழ்ச்சி நேரடியாக அங்க போடப்பட்டிருந்தா எனக்கு ஒரு சில நம்ப தகுந்த வட்டாரங்கள் சொன்னாங்க. ஸோ அதுக்கு தமிழ் மக்களுடைய கலை கலாச்சாரம் வரலாறு சம்பந்தமா நிறைய அங்க முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருந்ததா சொல்லப்படுது. அது எந்த அளவு உண்மைன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா நிகழ்ச்சி நடக்கல. என்ன பிரச்சனைடா அங்க முன்னுரிமையை கொடுத்துட்டு திருவோணமலையில போட்டு கலைக்கிறீங்க, தையட்டியில கலைக்கிறீங்க. அதுதான் பிரச்சனை. இலங்கையர் தினம் கொண்டாடக்குள்ள நாங்க எல்லாரும் சிங்களவரா மாறிடுவோம் போல இருக்குது. அதுதான் நடக்கும். அதனால நாங்க அந்த பிரச்சனைகளை முதல் தீர்த்துட்டு தமிழ் மக்களுடைய ஐயாட ஐடியா நல்லா இருக்குண்ணே டெல்சன். அந்த ஐயாட ஐடியா நல்லா இருக்குண்ணே. நல்லதான் நான் சொல்றேன். எல்லாம் தீர்த்துட்டு இப்ப ஐயா சொன்ன மாதிரி நீங்க கண்ட ஐயா சொன்ன மாதிரி எல்லா மத தலைவர்களையும் ஒரு இடத்துக்கு வர வச்சு அவங்கள்ட்ட பேசி ஒரு பெரிய அறை ஒன்று எடுத்து அவங்கள வச்சு பூட்டிடணும். பூட்டி அரசியல் தலைவர்கள் நீங்க கதைச்ச ஒரு முடிவுக்கு வாங்க. போராக்கள் எல்லாரும் அப்படியே வந்தாலும் பரவாயில்ல, முதல் நீங்க கதைங்க. ஆனா தயவு செய்து அந்த அந்த அறைக்குள்ள ராஜபக்ச நிக்காய மட்டும் உள்ளுக்கு விட்டுற வேணாம். பூகம்பம் ஆகிரும், அந்த மீட்டிங்கே பூகம்பம் ஆகிரும். அவர் இப்ப பிஸியா இருக்கார் பிணையில அப்படி வெளியில வரன்றதுல. சரியான பிரச்சனை தான். அப்ப இன்னொரு செய்தி ஒண்ணு கிடைச்சதுன்னா
ஆம், கோப் குழு தலைவர் நிசாந்த சமரவீர ஒரு தகவலை வெளியிட்டு இருக்காரு. என்னன்னு சொன்னா, அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட எல்லா நாடுகளை விடவும் விரைவாக மீண்டெழும் நாடாக இலங்கையின் பெயர் எழுதப்படுகிறது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இப்ப மீண்டெழும், அதாவது வேகமாக. இப்ப தெரியும் மியன்மார் பாதிக்கப்பட்டுச்சு. சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல அந்த நீங்க மீண்டெழும்ன்றதுல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னன்னு ஓ சொன்னால் அந்த மீண்டெழக்குள்ள இழுத்து விழுத்தாற்றாக்கள் எல்லாம் இப்போ என்ன சொல்ற பார்வையாளர் பகுதியில் இருக்கிறாங்க. முதல்ல இந்த ஆமா. வெளிநாட்டுல இந்த பிளைட் எல்லாம் வந்தா ஓ இந்த பிளைட்ல வர குட் மெட்டீரியல் எல்லாம் சில வீடுகளுக்கு தான் முதல் போகுமா. அது சரி. ம். இப்ப அதுல இருக்கக்கூடிய முக்கிய அரசியல் பிரமுகர்களை கேட்டா தெரியும். அதனாலதான் அது மீண்டளவு ட்ரை பண்ணது குயிக்கா. அதுக்கு அரசாங்கம் சார்பும் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அரசாங்கத்துல வந்து ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. ஆனா இப்போ நமக்கு இருக்க ஒரே ஒரு கேள்வி வந்து அரசு அதிகாரிகள் இன்னும் ஸ்பீடா பார்க்கணும். இப்ப எங்களுக்கு தெரியும் அது வந்து ஈஸி வேலை இல்ல. ஒரு பகுதியில 2000 குடும்பங்கள் வசிக்கிற ஒரு இடத்துக்கு ஒரே ஒரு கிராம சேவகர் வந்து எல்லா வீடுகளுக்கும் போயிட்டு கணக்காய்வு பண்ணி கணக்கெடுத்து இந்த வீடு பாதிக்கப்பட்டுச்சா இல்லையா அதெல்லாம் ஆய்வு பண்ணி அவங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு முதுகெலும்பு கலன்று உண்மைதான். ஆனா அதை முறையா சரியா செய்ய எந்த விதமான கட்சி சார்ந்தோ தனிப்பட்ட தேவைகளுக்காகவோ யாருக்கும் சப்போர்ட் பண்ணி செஞ்சக்கூடாது. பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் நிவாரண தொகை, அரசாங்கம் வச்ச நிவாரண தொகை போய் சேரணும்னு நாங்களும் கேட்டுக்கிறோம். தில்ஷான், நீங்க செய்யாட்டி பிரச்சனை இல்லை. அந்த வைத்தியர் ஒரு ஆள் வீட்டுக்கு போன மாதிரி நீங்களும் பாவம் இந்த மழை தண்ணி காலத்துல உங்களையும் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. உண்மைதான் ஆனா உண்மைதான். தில்ஷான், ஆனா இப்படி இன்னொரு இருக்கும்போது இன்னொன்னு நான் சொல்லிடுறேன். இப்ப சொல்லுங்க. ஜனாதிபதி கடந்த வெள்ளிக்கிழமை வந்து பேசினார் தானே பார்லிமெண்ட்ல. அப்போ ஆமா. இந்த டிவில காட்டுறாங்க. டிவில இந்த ஜனாதிபதி பேசும்போது நாங்க ஏற்கனவே பார்த்த ஒரு படம், ஐயாதோரே ஐயாதோரே நீ பல்லாண்டு வாழணும் ஐயாதோரே அப்படின்னு அந்த சாமி படத்துக்கிட்ட அனுர்குமார் சாணக்கோட படம் வச்சிருந்தாங்க. இப்ப இந்த அடுத்த ஸ்பீச், இந்த வெள்ளிக்கிழமை ஸ்பீச் டிவில காட்டும் போது ஒரு தமிழ் அம்மா கற்பூரம் காட்டுறாங்க. அந்த அளவுக்கு நம்ம மக்கள் மாறி இருக்காங்க. ஐயாதோரே ஐயாதோரே நீ பல்லாண்டு வாழணும் ஐயாதோரே. தில்ஷான், இதையும் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். இப்ப இந்த நாடு விரைவா மீண்டெழுதுன்னு சொல்லி யாழ்ப்பாணத்துல இருந்து ஒரு இடப்பெயர்வு கிளிநொச்சி நோக்கி நடந்தது யுத்த காலத்துல. ஆ, யாழ் மாவட்டத்தில் இருந்த கணிசமான மக்கள் இடம்பெயர்ந்து கிளிநொச்சி போனாங்க. அங்க கிளிநொச்சி போகும்போது எந்த ஒரு வசதிகள் அல்லது கட்டமைப்புகள் எல்லாம் அங்க ஏற்படுத்தப்படல. மிகவும் ஒரு கடினமான நெருக்கடி மிக்க காலத்துல போனது. ஓகே. 2002ஆம் ஆண்டு எரிக் சோல்ஹெய்ம் அவர்கள் சமாதான கால பகுதியில போன போது கேட்டார், நீங்கள் இடம்பெயர்ந்து வந்த போது இருந்த கிளிநொச்சி அது அவ்வளவு ஒரு சொர்க்கமாக மாத்தி விட்டார்கள். இப்போது இருக்கிற கிளிநொச்சி அன்றைய காலத்துல இயக்கத்தால மாற்றப்பட்ட ஒரு கிளிநொச்சி. அப்படித்தான் இப்ப இலங்கையும் மீண்டு வரணும். ஆனால் அனுரகுமார திசாநாயக்கவும் எல்லோரும் ஆலோசனைகளையும் பெற்றால் இந்த நாடு விரைவில் மீண்டடும். நிச்சயமா நிச்சயமா. இன்னைக்கு ஒரு அம்மா கற்பூரம் காட்டுறாங்க, நாளைக்கு எல்லா அம்மாரும் கற்பூரம் காட்டுறதுக்கான வழியை அன்றகுமார சாணக்க ஜனாதிபதி அவர்கள் செஞ்சிடணும். அது மட்டும் இல்லாம அவருக்கு ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், முக்கியமா தமிழ் பேசும் அமைச்சர்கள் இருக்காங்க வடக்கு கிழக்குல. அவங்க எல்லாம் ஒத்துழைப்பு வழங்கணும். மலையகத்துல இருக்காங்க, மலையக அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்னும் சப்போர்ட் கொடுத்தா, அதே மாதிரி மக்கள் மத்தியில சென்று அவங்களுக்கு எல்லாமே இப்ப ஜனாதிபதி சொன்ன விஷயம் எல்லாம் மக்களுக்கு கிடைச்சதா இல்லையா, கிடைக்காம இருக்குன்னு சொன்னா என்ன, ஏன் டிலேக்கான என்ன காரணம் அப்படிங்கறத அரைஞ்சு பார்த்து என்ன எங்க பிரச்சனை இருக்கோ, இந்த பொறிமுறையில சிஸ்டத்துல எங்க பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கான வழிவகைகளை குயிக்க செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கும் நல்லம், ஜனாதிபதிக்கும் நல்லம், நாட்டு மக்களுக்கும் நல்லம், நாட்டுக்கும் நல்லம். அதனால எல்லாரும் கவனத்தில் எடுத்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா வேலை செய்யுங்க. அப்படி இருக்கும்போது தான் அமைச்சர் பிரதி அமைச்சர் அருண் ஏமச்சந்திரன் சம்பந்தமா சின்ன போஸ்ட் ஒன்று Facebookல போயிட்டு இருக்கு. ஏன்னா அருண் ஏமச்சந்திரன் அவர்கள் ஒரு காலத்துல பலஸ்தீனுக்கு ஆதரவா செயற்பட்ட ஒருத்தர், பலஸ்தீனுக்காக குரல் கொடுத்த ஒருவர். அப்போ இஸ்ரேலுக்கு எதிர், பலஸ்தீனுக்கு ஆதரவுனா இஸ்ரேலுக்கு எதிர், அமெரிக்காவுக்கு எதிர், அப்படித்தான் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. இப்போ அண்மையில வந்து அவர் வந்து இஸ்ரேலுக்கு போயிருக்கார். ஒரு ராஜேந்திர மட்டத்துல ஒரு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருக்காரு இஸ்ரேலுக்கு. அது சம்பந்தமா அவர் Facebookல போட்ட போஸ்ட் வந்து ஒரு சிலர் அதை மீம் ஆக்கியிருக்காங்க. இப்படி பேசுனா இப்படியா பேசுறது அப்படின்னா, எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன், அந்த மாதிரி விவேக் சொல்லுவாரு. அந்த மாதிரி அரசியல் ஆட்சிக்கு வந்தோட ஒரு சில மாற்றங்கள் வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பதிவுகளை எங்களுக்கு அவர் மீது இன்னும் ஒரு குற்றச்சாட்டம் இருக்குது. அவர் தொலைபேசி அழைப்புகளுக்கு பதில் வழங்குற இல்லையா?
ஊடகவியலாளர்கள் மற்றும் யார் போன் பண்ணாலும் போன் ஆன்சர் பண்ண மாட்டாராம். பாத்தீங்களா அதெல்லாம் அதையே அதுதான் அவர்கிட்ட அது தெரிஞ்சுக்கணும். அது அவர கட்சியில் இருக்கக்கூடிய ஏனைய மூத்த அமைச்சர்கள் இன்று பிமல் ரட்நாயக்காவா இருக்கலாம் அல்லது சுனில் ஹந்தோனித்தியா இருக்கலாம், ஏன் சந்திரசேகரன் அமைச்சராக இருக்கலாம், எல்லோரும் அந்த தொலைபேசி அழைப்புகளுக்கு பதில் கொடுப்பார்களா, இவர் மட்டும் ஒருவருக்கும் பதில் அளிக்க மாட்டாராம். யார் தொலைபேசி அழைப்பு எடுத்தாலும் அவருடைய செயலாளர்களோடு கதைக்கு சொல்லுவாராம். ஓகே. அப்ப அதுகள் மாற்றப்படும். ஏன்னா மக்கள் உடனடியா தொடர்பை ஏற்படுத்தி அவங்க பிரச்சனைகள் பத்தி இல்லாட்டி ஏதாச்சும் தெரிந்து கொள்றதுக்கு அழைப்பு எடுத்தால் டீல்சன் சரி. ஆனவா போன மஹிந்த ராஜபக்சேவுடைய வாழ்ந்தங்களுக்கு அருண் கேமச்சந்திர ஒரு பெரிய பிரச்சனையா? அது அருண் சரி. என்ன அருண் தன்னை மாற்றிக்கொள்ளணும் அல்லது மக்கள் மாற்றுவாங்க? மக்கள் பாடம் அதே மாதிரிதான் அருண் நேமச்சந்திரா சாரி அதை பத்தி பேசிட்டோம், அவரை பத்தி பேசிட்டோம். இளங்குமரன் ரொம்ப கோபம் போயிட்டு பார்லிமெண்ட் உறுப்பினர் என்னன்னு சொன்னா இந்த அரசு அதிகாரிகள் மேல செம்ம கடுப்புல இருக்காரு போல. அவர் சொல்றாரு, நிறைய பேர் இருக்கீங்க சட்டத்துக்கு வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் இப்படி செயற்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, பாப்போம் யாரு ஊழல் மோசடி செய்றீங்களோ, யாரு மக்களுக்கு சேவை ஆற்றுறீங்க இல்லையோ, யாரு கள்ளத்தனமா செயற்படுறீங்களோ எல்லாத்துக்கும் எதிராகவும் அடுத்த வருஷத்துக்குள்ள ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் விஷயம் சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய பேருக்கு எதிராக வடக்கு கிழக்குல ஆக்ஷன் எடுப்படும் போல அரசு அதிகாரிகளுக்கு எதிராக. ஐயோ, அந்த வைத்தியருக்கு நடந்த மாதிரி கனவேறு. இப்ப அவராவது நான் பிச்சை எடுத்தாவது வாழவன்னு போறார். இவங்கட இல்லாம பிச்சையும் எடுக்கல, அவன் கௌரவமானாக்கள். உங்களை கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும். ஆழ்ந்த அனுதாபங்கள், நல்லதை செய்யுங்கள், முன்னேறுங்கள். மக்களுக்காக பணியாற்றாவிட்டாலும் உங்களுடைய எதிர்காலங்களில் மக்களுக்கு நல்ல பணியாற்றுங்கள். அல்லாது விட்டால் அனைவரும் வீட்டில் சந்திக்கலாம். வேற ஒன்றும் இல்லைன்னா நாங்க நாளை சந்திக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பாருங்க. மீண்டும் சந்திக்கணும். இரண்டால் கொஞ்சம் உடம்பு கிடம்ப பாருங்க. இப்ப உங்களுக்கு இப்படி வருத்தம் பண்ண உடனே கீழே வந்து பல பேர் இப்ப இதுகள் என்ன சொல்ல மருத்துவ குறிப்புகளையும் தருவாங்க. நீங்க அதை பாவீங்க இதை பாவீங்கன்னு. எனவே இந்த சிரிப்போட நாளை சந்திக்கலாம் இல்லையா நெல்சன்? கட்டாயமான சந்தோஷம். கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுக்கு நிறைய பேருக்கு சேஃபா கொண்டாடுங்க, சந்தோஷமா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வருவீங்களா? பாப்போம். ஓகே, பாய் பாய். சேஃபா இருங்க. நன்றி.